சேலத்தில் வளர்ப்பு நாய் கடித்து ராபிஸ் நோய் பாதிப்புக்கு உள்ளான நெசவு தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாசமாக வளர்த்த செல்ல பிராணியே யமனாக மாறியதன் பகீர் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே இலவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. 43 வயதான இவர் நெசவு தொழில் செய்து வந்துள்ளார். செல்ல பிராணிகள் மீது கொண்ட ஆர்வத்தால் தனது வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இவரின் வளர்ப்பு நாயை தெருவில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்துள்ளது. இதனால் அந்த நாய்க்கும் வெறி பிடித்து அப்பகுதியில் சில நபர்களை கடித்துள்ளது. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் சண்டைக்கு வந்ததால் குப்புசாமி ஆத்திரமடைந்துள்ளார். மேலும் குப்புசாமியின் மூத்த மகனையும் வளர்ப்பு நாய் கடித்துள்ளது. உடனே கடும் கோபம் கொண்ட குப்புசாமி தனது நாயை அடிக்க முயன்றுள்ளார். அப்போது வெறிபிடித்த நாய் அவரின் காலில் கடித்துள்ளது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கல்லடைப்பால் சிறுநீரக பிரச்சனையும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குப்புசாமியை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்பொழுது உடலுக்கு என்ன ஆனது என மருத்துவர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு தன்னால் தண்ணீர் எதுவும் குடிக்க முடியவில்லை என்றும் தனது நடவடிக்கைகளில் மாற்றம் தென்படுவதாகவும் கூறியுள்ளார். உடனே பரிசோதனை மேற்கொண்டதில் குப்புசாமிக்கு ரேபிஸ் நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் தனியார் மருத்துவமனையின் அறிவுறுத்தலின்படி சேலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் குப்புசாமி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். 3 மாதங்களுக்கு முன்பு குப்புசாமி மற்றும் அவரின் மகனை வளர்ப்பு நாய் கடித்துள்ளது. அப்போது அவரின் மகன் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் குப்புசாமி சிறிய காயம்தானே என்று அலட்சியத்தில் ரேபிஸ் தடுப்பூசி போடாமல் தட்டி கிடைத்ததாக கூறப்படுகிறது. ரேபிஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? அது மாதிரி அவர் பண்ணாருங்க. அங்கே சொல்லலை, சிம்டம்ஸ் எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. தண்ணி மட்டும் குடிச்சா அது மாதிரி ஆச்சுங்க. அப்புறமேட்டுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவருக்கு நாய் ஏதாவது கடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம், 3 மாதத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உடனடியாக சிகிச்சை கொடுத்தீங்க. அதனால் ஏற்பட்ட ரேபிஸ் பாதிப்பு அவருக்கு முற்றி உள்ளது. இதனால் அபாய கட்டத்தை எட்டியதால் குப்புசாமி சிகிச்சை பலனின்றி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் வளர்க்கும் நாய், பூனை உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகள் கடித்தால் அலட்சியம் காட்டாமல் உடனே உரிய தடுப்பூசி போட வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தவறும் பட்சத்தில் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று எச்சரித்துள்ளனர்.